Galata Village family, please subscribe. பூமாரி, பூமாரி. என்னம்மா? மக்களே, வாரதே என்னைக்காவது ஒரு நாள், வாரத்துல ஒரு நாளோ 2 நாளா வார கூட மாட அம்மாவுக்கு ஒத்தாசையா இருப்போம்னு இருப்போமாடி. ஏதாச்சும் வேலை இருக்காமா? சொல்லு, நான் செய்றேன். இந்தாமா, கோமதி அக்கா வீட்டுல பால் கேட்டாவ, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. என்ன? சரிம்மா, போயிட்டு வரேன். மாரியக்கா. எத்தே வாங்கத்தே. பூமாரி, உங்க அம்மா எங்கம்மா? மாட்டு கொட்டாயில இருக்காவத்தே. ஏத்தே? இவதான் பெரிய மனுஷி, இவகிட்ட சொல்லிட்டா வீட்டுக்குள்ளேயே போகணுமோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். சரி, கையில என்ன? கோமதி அத்தைக்கு பால் கொடுத்துட்டு வர சொன்னாவத்தே. சரி, இன்னைக்கு சீலாத்துக்கு சோறாக்கி போடலான்னு இருக்கோம். அதான் உங்க அம்மையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? எத்தே, நானும் வரட்டுமா? வாமா, நீ இல்லாமையா? நாங்க போய் உங்க அம்மையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ போய் பைய கொடுத்துட்டு வா. சரி தே. மாரியக்கா வந்துட்டாவளா? காலையிலேயே இனி வேலை ஆன மாதிரிதான். மாரியக்கா. என்ன தங்க பொண்ணு, எப்ப பார்த்தாலும் ஊயின்னு பேசிக்கிட்டு. அட பாருடா அதிசயத்தை, இன்னைக்கு தாய்க்கிழவிக்கு வாய் கோணவே இல்ல. என் வாய் கோணிட்டு இருக்கிறத நீ பாத்தியோ? சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள மாரியக்காக்கு கோவம் மூக்கு மேல வந்து வாய் கோணிக்கிடுச்சு. எதுக்கு வந்தீங்க? சொல்லிட்டு கிளம்புங்க, வேலை கிடக்கு. எக்கா, சீலாக்கு இன்னைக்கு சோறாக்கி போடுறோன்னு பேசிட்டு இருந்தோம்லக்கா, வாங்க போவோம். இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன்க்கா சொல்லாம? 2 நாளா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருந்தோம். ஏதோ தெரியாதவ மாதிரி கேக்குறீங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியலம்மா. நான் அடுத்த வாரம் தான் ஆக்கி போடுவீங்கன்னு இருந்தேன். அடுத்த வாரம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருக்கா. அப்பெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அங்க போகணும், இங்க போகணும், கடகணிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நேரம் இருக்கும் போதே ஆக்கி போட்டுருவோம். நீங்க வாங்க. சீலா, நீ ஏமா கொளுத்துற வெயில வந்து நின்னுக்கிட்டு இருக்க? வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? பரவாயில்லக்கா, எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறது. சரி, ராணியக்காக்கு சொல்லியாச்சா? எல்லாருக்கும் சொல்லியாச்சக்கா. நீங்க இப்ப வந்தீங்கன்னா ஆச்சு. எக்கா, பாலை கறந்துட்டு இருந்தீங்க? இல்ல, மாட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தேன். எங்க பாக்கட்டும். சும்மாரு தங்க பொண்ணு, எட்டி கிட்டி உதச்சிட போது. புது ஆளுகளை பார்த்தா அதுக்கு பிடிக்கவே செய்யாது. அதையும் தான் பாக்குறேன். எக்கா, இது ஆம்பளை மாடா பொம்பளை மாடா? வள்ளி, இந்த பக்கம் வா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? இல்லக்கா, சந்தேகத்தை கிளீன் செஞ்சுக்கணுமா இல்லையா? நல்லா கிளீன் செய்யி. இந்த பக்கம் வா தங்க பொண்ணு. விளையாடுற விஷயமா இது? எட்டி கிட்டி உதச்சிச்சுன்னா இங்கதான் அடிபட்டுரும். சரி, அப்ப வாங்க, கையோட போவோம். ஐயோ, நீங்க போங்கம்மா, நான் வாரேன். என்ன தங்க பொண்ணு, ராணியக்கா இன்னும் காணோம்? வந்துருவாங்கக்கா. இன்னும் என்ன செய்யறான்னு தெரியலையே. அப்பவே வந்துடுறேன் அவ. ஆமா, நீ சரியா சொன்னியோ இல்லையோ, எங்கேயாவது மேய போறேன்னு சொல்லியிருப்ப. அக்கா, மேயறதுக்கு நான் என்ன ஆடா மாடாக்கா? அதுகளையாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம், ஆனா உங்களை சேர்த்துக்க முடியாதம்மா. ராணி அக்கா, ஏன் இவ்வளவு நேரம்? வீட்டுல செலவு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது தங்க பொண்ணு. 10 பத்தாதானே? ராமசாமி என்ன கடையில போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதான் நேரம் ஆயிட்டு. இருக்கிறத எடுத்துட்டு வர வேண்டியதானக்கா. நாம தானே கூட குறைச்சு செஞ்சுக்கிடலாம். பரவாயில்லம்மா மாறி, என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி சேர்ந்து சமைக்கிறோம். கூட குறைச்சு எதுக்குன்னு தான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வாங்க போவோம். தங்க பொண்ணு, ஏங்க ராணியக்கா கூடயே பாத்தியா? காய் பழங்கோ எண்ணெய் அது இதுன்னு எல்லாம் கிடக்கு. சமையல் முடிச்சு போகும்போது ஆளுக்கு அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம். எக்க, அவங்களே வேணும் தாக்கா வாங்கிட்டு வந்திருக்காவ. இதுல போய் நம்மளும் எடுத்துட்டு இருந்தா என்னக்கா நினைப்பாவ? அவங்க என்னத்தையும் நினைச்சிட்டு போட்டோம். நாம கொஞ்சம் கூட குறைச்சு ஒளிச்சு கிழிச்சு வச்சு எடுத்துட்டு போயிடுவோம். ஒரு வாரத்துக்கு செலவுக்காகும்ல. சீலா மாசமா இருக்கா, செல்வா எல்லாம் வாங்கி போட்டுருவான். ஆனா நமக்கு அப்படியா? என்ன ஏதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் சமைக்கணும். வாங்கக்கா, என்ன ஏதுன்னு பாப்போம். அம்மா வாங்க, பேசிக்கிட்டே நிக்காம வெயில் வந்துரும். சீலா, நீ எதுக்குமா வெயிட் தூக்கிட்டு வர? கொண்டா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லக்கா, அவ்வளவு ஒண்ணும் கனம் இல்ல. நீங்க நடங்க, நானே எடுத்துட்டு வாரேன். ஆமாக்கா, இப்ப இருந்தே சிரமம் பார்க்காம சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சாதானே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இப்ப இருந்தே நாம எல்லாம் சொகுசு கொடுத்தோம்னா சீலாவுக்கு அதுவே பழகிரும். அப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் விளையவே விளையாது. ஆமாம்மா, அதுவும் சரிதான். இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். சீலா, பார்த்து நிதானமா நடந்து வாமா. சரிக்கா. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு போனியே, என்ன சொன்னாவ? ஸ்கேன் எடுத்துட்டு வர சொல்லிருக்காவக்கா. இந்த காலத்துல எல்லாம் ஸ்கேனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் 2 பிள்ளைகளை ஆரோக்கியமா தான் கொண்டு வந்தோம். என்ன செய்ய, இந்த காலமே மாறி போச்சு. ஆமா, எனக்கு ஜில்லுக்கு கூட அப்படியெல்லாம் இல்லக்கா. இப்பதான் புதுசா சொல்றாவ. நீ ஜில்லுவை பெத்தெடுத்த கதை தான் எங்களுக்கு தெரியுமே. என்ன ஆட்ட ஆடிட்ட அம்மா. ஒரு பயம் தானக்கா. ஆனா இப்பெல்லாம் பாருங்க, முதல் பிள்ளையா இருந்தாலும் சரி, 2வது பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு பயம் ஒன்னும் இல்ல. ஆமா அக்கா, உங்களுக்கு எப்படி? என்ன எல்லாம் என் புருஷன் தாங்குனாரு தங்க பொண்ணு. இப்ப மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன்னு வையே, தூக்கி வச்சு ஊருக்கே கெடாக்கறி போட்டுருவாரு. அப்படியாக்கா? அண்ணனுக்கு உங்க மேல அவ்வளவு பாசமா? பின்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு வாங்கினாடி எனக்கு தான் தெரியும். பாவி மனசு இடுப்பையே உடைச்சு போட்டான். நீ வேற நடத்தங்க பொண்ணே மடமடனு. ராணியக்கா, இங்கேயே நல்ல காஞ்ச இடமா இருக்கு, இங்கே வச்சிருவோமாக்கா?
சரிம்மா, இங்கே பொருட்கள்லாம் வச்சுட்டு இங்கே அடுப்பு போட்டுருவோம். ராணியக்கா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு 10 நிமிஷம் விட்டு நோண்டுவாமாக்கா, அப்போ சுலபமா வந்துருமில்ல. சரிம்மா. ஆமா ஆமா, நீ சொல்றதா சரி. அப்பதான் குழி எடுக்க நல்லா இருக்கும். ராணியக்கா அடுப்பு பத்திக்கிடுச்சுக்கா. நானும் மாரியும் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோமா. நீங்க 3 பேரும் கொஞ்சம் காய்கறி எல்லாம் நறுக்கி வைங்க என்ன. சரிக்கா, போயிட்டு வாங்க. பார்த்து ஒலை கொதிச்சிருச்சுன்னா அந்த அரிசியை தூக்கி ஒலையில போடுங்க. தங்க பொண்ணு, ராணியக்களையும் மாரியக்களையும் பாத்தியா? ஏங்கா அவங்களுக்கு என்ன? இல்ல, காய்கறி எல்லாம் நம்ம வெட்டி வைக்கணுமா, அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வராங்களாம். கஷ்டமான வேலையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு அவங்க சௌலபமான வேலையை எடுத்துக்கிறாங்க பாத்தியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. கஷ்டமான வேலை இது, தண்ணி தூக்கிட்டு வர்றது தானே. அதனாலதான் அவங்க போயிருக்கிறாங்க. நீங்க ஏன் பேசாம விட்டுங்க. ஆமாக்கா, அவங்க நல்லவங்க. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவங்க தான். இழுவ மடமடன் வெங்காயத்தை உரி. என்னம்மா ஒலை காஞ்சிட்டா? அரிசி போட்டாச்சுக்கா. சரி, அப்படியே நாங்களும் 4 காயை வெட்டுறோம். சீலா, நீ ஏமா வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்க? கண்ணுல இருந்து தண்ணிய வரும். அதை வச்சுட்டு பேசாம கொஞ்ச நேரம் உட்காரு. இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. சீலா நல்லா பரவாயில்ல. சில பிள்ளைங்க இதையே காரணமா வச்சு ஒரு வேலை செய்ய மாட்டாளுங்க. இந்த பிள்ளை பாரு எல்லா வேலையும் செய்யுதம்மா. ஆமாக்கா, ரொம்பவே பரவாயில்ல, நல்ல பிள்ளை. ஆமா மாரியக்கா, உங்க மாமியார் சொன்னாவலாம் என் மாமியார் கிட்ட, ஒருவேளை நீங்களும் செய்யாம ஓப்பி அடிப்பீங்கன்னு. அப்படியா? ஏன் நீ பாத்தியோ நான் வேலை செய்யாம ஓப்பி அடிச்சங்கிறத? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. அன்னைக்கு நீங்க ஒரு ஆடுகாலி ஓடுகாலி நான் சொன்னேன்ல, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கக்கா. தங்க பொண்ணு, ஏங்க தப்பா கேட்டுட்டேனோ? அன்னைக்கு அர்த்தம் தெரியாம சொல்லிட்டேன், இன்னைக்கு அர்த்தத்தை சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன்ல, அதான் கேக்குறேன். தங்க பொண்ணு, என்னம்மா பேச்சுது? அன்னைக்கு நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வேலையை பாரு. இவளுகளுக்கு ஒரு கூரே இல்ல ராணியக்கா. எப்ப என்ன பேசுறோங்கன்னே தெரியறது இல்ல. என்ன பிள்ளைகளோ. எக்கா, எனக்கு இப்ப நீங்க அர்த்தத்தை சொல்லுறீங்களா இல்லையா? தங்க பொண்ணு, அதுக்கு அர்த்தத்தையே மாரியக்கா கிட்ட கேக்குற, உன்ன நீயே கேட்டுக்க. ஏங்கா என்னையும் கேட்டுக்கிடணும்? நான் ஆடுறதும் இல்ல, ஓடி ஆடி வேலையும் செய்யறது இல்ல, அப்புறம் என்னையும் கேட்கணும்? அதுதான் ஊருக்கே தெரியுமே நீ ஒரு கையாளாகாம இருக்கிறவன்னு. பேசாம வேலையை பாருங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப அர்த்தம் தெரிஞ்சே ஆகணும். தங்க பொண்ணு, என்கிட்ட அடி வாங்கினது இல்லல்ல, நீ மரியாதையே போயிரு. தங்க பொண்ணு, அதுக்கு அர்த்தம் உன்னையே கேட்டுக்கன்னு நான் தான் சொல்றேன்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வீட்டை விட்டு ஓடியாந்து கல்யாணம் முடிச்சவ நீ தானே. அதுக்கு அர்த்தம் அதுதான். ஏக்கா என்ன சொல்றீங்க? அதுக்கு அர்த்தம் அதுவா? பின்ன நீ என்ன நினைச்ச? சாப்பாடு என்ன நல்லா இருக்கு. சீலா, உனக்கு எப்படிமா இருக்கு சாப்பாடு? உனக்காக தான் செஞ்சதே. நல்லா இருக்குக்கா. எங்க அம்மா கையில சாப்பிடுற மாதிரியே இருக்குக்கா. ஆமாக்கா, ரொம்ப ருசியா இருக்கு சோறு. வீட்டுல அடிச்சு புடிச்சு செய்யும் போது கூட ருசியா இருக்காது. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யும் போது என்ன ருசியா இருக்கு பாத்தீங்களா? அது அப்படித்தாமா, எல்லார் வீட்ல இருந்து கொண்டு வந்து செஞ்சு சாப்பிடும்போது தனி ருசியா தான் இருக்கும். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏன்க்கா அவசரப்படுத்துறீங்க? வேலை கிடக்கு தங்க பொண்ணு. நீ சொன்னதுமே எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். நமக்கு என்னைக்கு தாக்கா வேலை இல்ல, நிதானமா சாப்பிட்டு போவோமே. என்னைக்காவது ஒரு நாள் தானே இப்படி சேர்ந்து சமைக்கிறது. ஏக்கா, பூமாரி வரும்போதே வாரேன்னா விட்டுட்டு வந்துட்டோம். போகும்போது அவளுக்கு ஒரு வாய் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுங்கக்கா, பாவ பிள்ளை சாப்பிட்டோம். ஆமாக்கா, மறக்காம எடுத்துட்டு போங்க. ஆகட்டுமா, சாப்பிடுங்க. ஏக்கா, அப்படியே சத்யா சொன்னிக்க மறக்காம எடுத்துட்டு போங்க ராணி அக்கா, பிள்ளைங்க ஏங்கிட்டு இருக்கோம். எடுத்துட்டு போலாமா? சாப்பிடுங்க. அப்பாடா, ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. ஹலோ எக்கா, நான் தான் வர்க்கீஸ் பேசுறேன். தங்க பொண்ணு அங்க இருக்காளா? எஸ் எஸ். எக்கா, அவகிட்ட சொல்லிருங்க, காலையில வீட்டை விட்டு போனவ இன்னும் வந்து சேரல. எங்க அம்மா கத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வரல, அவளை வீட்டுக்கு சேர்த்த மாட்டேன்னு சொல்லிருங்கக்கா. ஓகே ஓகே. என்ன இந்த அக்கா இப்படி பேசுறாவ? எக்கா, வள்ளி அக்கா தானே பேசுறது. எஸ் எஸ், வள்ளி ஸ்போக்கிங். ஸ்போக்கிங்கா? நல்ல இங்கிலீஷ். எக்கா, சம கோவத்துல இருக்கேன்னு சொல்லிருங்க, வீட்டுக்கு வந்து சேர சொல்லுங்க, வச்சிடுறேன். ஓகே ஓகே. எம்மா, யாரு? ஏதோ ஆபீசரோ? இல்லக்கா. அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா? நம்ம தங்க பொண்ணோட வீட்டுக்காரன் வர்கீஸ் போன் பண்ணா. அவ மாமியா செவ கோவத்துல இருக்கானாமா, இன்னும் 5 நிமிஷத்துல வரலனா வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல சொன்னா. எம்மா, சவட்டிட்டாளே. போ, அந்த ஆள ஒளிஞ்சு என் வீட்டுல இருந்து போன் பண்ணிருக்காங்க, அதை சொல்லாம ஓகே ஓகேன்னு பந்தாவா காட்டிட்டு இருக்கியே. எம்மா, என்ன